வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து கேமியோவாக நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ரூமராக போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூலி படம் வந்து 14th ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் டீம் மெம்பர்ஸ், அதாவது கூலி படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டண்ட் அன்பரியூ மாஸ்டருக்கு வந்து திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் டு மென்ஷன் மை பில்லர்ஸ் ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் மை கரியர் டில் நவ் அப்படின்ற மாதிரி அன்பரியூ மாஸ்டர் வந்து டேக் பண்ணியிருக்காரு. தே ஹேவ் ஆல்வேஸ் விஷ் டு see me where I am right now and have always been a big part played by them in all the success I have achieved in my life. ஸோ அவர் வந்து எடுத்த படங்களில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது அன்பரியூ மாஸ்டர் தான். ஸோ என்னோட ஹைட்டுக்கு இவங்களும் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐ வுட் லைக் டு தேங்க் யூ போத் ஃபார் தட் அண்ட் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் டு see you ஸ்டெப் அப் ஆஸ் டேரக்டர்ஸ் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் லவ் யூ ஃபார் எவர் அண்ட் எவ்ரி மாஸ்டர்ஸ் அண்ணாஸ் அப்படின்றத டோட்டலாக அந்த டீமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கேமராமேன். ஸோ கேமராமேனுக்கும் வந்து ஹாப்பி டு ஹேவ் ஒர்க்ட் வித் யூ ஒன்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி மச்சின்னு போட்டிருக்காரு. கிரீஷ் அவர் வந்து மச்சின் தான் பேசிப்பாங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறப்ப சன் டிவியில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயும் வந்து மச்சி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் யூ ஹவ் நாட் ஒன்லி கேப்சர்ட் மை ஜர்னி through the lenses but have also been a part of building it அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. your vision, hard work and constant support have played a huge role in Coolie and can't wait for everyone to see the magic you have created அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷஸ் வந்து சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃப்ரம் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் கூலி யூ ஹவ் பீன் தேர் பவரிங் யுவர் ஹார்ட் அண்ட் என்லெஸ் ஹவர்ஸ் இன்டு எவ்ரி ஃப்ரேம் வி கிரியேட்டட் டுகெதர் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்ட் டைரக்டரோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் யுவர் டெடிகேஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் ஜென்யூன் கன்சர்ன் ஃபார் மீ அண்ட் மை ஃபிலிம்ஸ் ஹேவ் பீன் கன்சிஸ்டன்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இவருக்கு வந்து நிறைய அட்வைஸ் அண்ட் தென் கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காரு ஜென்யூனாக. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் பீயிங் அ டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த வேர்ல்ட்ஸ் வி பில்ட் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அவருக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ கடைசியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு லோகேஷ் படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மூவி அப்படின்னா விஜய் சார் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் வந்து இருப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி லைக் அனிருத்தா இருக்கட்டும் லோகேஷாக இருக்கட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி விக்ரம் படத்துக்கும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ கூலிக்கும் இந்த பர்டிகுலர் போஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. அனிருத் அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ஒன்றா கையை எப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது. ஸோ ரெடி டு சி இன் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இப்போ அந்த படம் இருக்குது. ஸோ எல்லாருமே புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் டேவே வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ நானும் வந்து பார்க்க போகிறேன் அந்த படத்தை. நீங்கள் எந்த தேட்டரில் புக் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதில் அனிருத் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் வேர் வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி டுகெதர் ஹியர் வி ஆர் வித் கொலாபரேட்டிங் ஃபார் த 4th டைம் அண்ட் எவ்ரி டைம் இட்ஸ் பீன் அ பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸில் வந்த எல்லா படமும் ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படமும் வந்து அதே மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணிட்டு லவ் யூ மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் மை ராக் ஸ்டார் அனிருத் லெட்ஸ் ராக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பட குழுவில் இருக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் வந்து விஷ் பண்ணிட்டு கடைசியாக எல்லாமே முடிஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் கட்டை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அனிருத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தம்ஸ் அப் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கிற பர்சன் அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லோகேஷ் கனகராஜ். ஸோ கூலி படம் அதுக்கான ஒரு அவுட்புட்டை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அவரை வந்து எந்த அளவுக்கு மெருகேற்றிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கூலி படத்துக்காக உண்மையிலே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.